என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. அது வாழ்ந்து கொண்டே இருக்கும், நினைவலைகளில் நீந்தி கொண்டே இருக்கும், காற்றலை போல மிதந்து கொண்டே இருக்கும். அதை கொண்டாட தெரியாதவன் சபிக்கப்பட்டவன். எந்த வயதிலும் கொண்டாடலாம். நிறம், பேதம், மதம், இனம் எதுவுமே இல்லை. காதலை கொண்டாடாமல் கலைகள் வளர்ந்ததில்லை இந்த பூமியில். இலக்கியம் வளர்ந்ததில்லை இந்த பூமியில். எந்த ஒரு படைப்பும் சிறந்ததில்லை இந்த பூமியில். கலை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்துக்குள்ளும் காதல் பின்னி பிணையப்பட்டு கிடக்கிறது. நினைவுகளுக்குள் அந்த காதல் நிற்கும் போதுதான் ஒரு ஆளுமை நமக்குள் இருக்கிற அந்த சோம்பல்களை தூக்கி எறிந்து விட்டு காதல் அடுத்த காலத்து கொண்டு வருகிறது ஒரு படைப்பாளனை. எனவே காதல் கொண்டாடப்படுவதை தவிர வெற்றி தோல்வி என்று நிர்ணயிக்கப்படுவதற்கு எவனுக்கும் அருகதை கிடையாது. காரணம், காதலை காதலாய் காதலில் காதலித்தவர்கள் காதலில் எவனும் இல்லை. காதல் காதலாகவே இருக்கிறது. இங்கே தோற்பது காதலர்கள் தானே தவிர காதல் ஒருபோதும் தோற்பார். தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் காதலர்கள், ஆனால் காதல் வென்று கொண்டே இருக்கிறார். தோற்றால் இன்னும் சொல்ல போனா இங்கே காதலை வெளிப்படுத்தி வென்ற காதல்களை விட காதலை வெளிப்படுத்தாமல் வென்று கொண்டிருக்கிற காதல்கள் அதிகம். எல்லா நட்புக்குள்ளும் காதல் இருக்கிறது. காதல் இல்லாத நட்பு என்றால் அதுக்கு பேர் நட்பே இல்லை. சொல்லாமல் வேண்டால் இருக்குமே தவிர காதல் இல்லாமல் இருக்காது. எல்லா நட்புக்குள்ளும் காதல் செறிந்து போய் கிடக்கிறது, நிறைந்து போய் கிடக்கிறது. அதை கொண்டாடணும். என்னத்தை இதுல கொண்டாட போற? எல்லாம் மீதமாக போன பிறகும் அந்த நினைவுகள் தான் அழகான நினைவுகள். அவனோ அவளோ அதுவோ எதுவோ எதுவாக இருந்தாலும் ஆண் மேலும் பெண் மேலும் வருவது காதல் அல்ல. நினைவுகள் மீது, புன்னகை மீது, நடக்கும் பொழுது செய்கை மீது, வெக்கத்தின் மீது, மலர்களின் மீது, வண்டுகளின் மீது, நிறங்களின் மீது, மாலை பொழுதின் வெயிலின் மீது, சுகங்களின் மீது, குளிர்ச்சியின் மீது காதல் விரிந்து கொண்டே இருக்கிறது. பாவம் மனிதம் காதலை கொண்டாட மறுக்கிறது. எனவேதான் இன்றைக்கு இலக்கியங்களில் இருந்து மொழிபெயர்த்து இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களை பதிவு செய்வதற்கு திரைத்துறை நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு காதலைத்தான் ஆதிராஜன் எடுத்து அழகாக சொல்லியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.